கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற நம்மை திரும்பி தேவனோடு இணைத்து கிறிஸ்துவின் சாயலை இந்த உலகத்தில் வெளிப்படுத்தும்படியாக கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். எப்படி கிறிஸ்துவை குறித்த அறிவை தேவ வார்த்தையிலிருந்து ஆவியானுடைய உதவியோடு கிறிஸ்துவை அறிகிறோமோ, அதே போல் நீங்க யார் நான் யார் என்பதை அறிவையும் இந்த தேவனுடைய வார்த்தையிலிருந்து தேவ ஆவியானுடைய உதவியோடு அறியணும். அந்த புது சிருஷ்டிப்பின் நிலையை அடையணும். எனக்குள்ள இருக்க திணிக்கப்பட்ட அடையாளத்தை உடைத்து நான் எப்படி மெய்யாகவே சிருஷ்டிக்கப்பட்டனோ அந்த அடையாளத்தில் நாம் ஆள வேண்டும் என்றால் நான் கர்த்தருடைய மகிமையை தொடர்ந்து உற்று பார்க்கணும். ரோமர் 8:28 வாசிக்கிறேன். ரோமர் 8:28. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருக்கும்படி முன்குறித்திருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மைமைப்படுத்தியும் இருக்கிறார். கடந்த 2 வாரத்துக்கு முன்பாக தேவனுடைய முன் குறிக்கப்படுதலை குறித்து பேசினோம். காட்ஸ் ப்ரீ டெஸ்டினேஷனை குறித்து பேசினோம். முன் குறிக்கப்படுதல் ப்ரீ டெஸ்டினேஷன் சொல்லும் பொழுது மக்களுடைய மனதில் வரக்கூடிய எண்ணம் என்னவென்றால், சிலரை கர்த்தர் பரலோகத்துக்காக குறிக்கிறார், சிலரை நரகத்துக்காக குறிக்கிறார். இதன் அடிப்படையில் சில உபதேசங்களே உருவானது. நாம் சொன்னாலும் சொல்லாவிட்டால் கூட, சுவிசேஷத்தை யாருக்கு சொன்னாலும் சரி சொல்லாட்டாலும் சரி, பரலோகத்துக்கு போக வேண்டும் என்று முன்குறிக்கப்பட்டவர்கள் கட்டாயமாக பரலோகத்துக்கு போவார்கள் என எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்து அவர்களை நீதிமானாக்கி இருக்கிறார். யாரை முன்குறிச்சாரோ, ரட்சிப்புக்கென்று முன்குறிச்சாரோ அந்த முன்குறிச்சவர்களை அழைச்சாரு. அந்த முன்குறித்தவர்களை அழைத்து நீதிமானாக்கி இருக்கிறாரு. அந்த முன்குறிக்கப்படாதவர்களை அழைக்கலை, அவர்களை நீதிமானாக்கலை அப்படிங்கிற எண்ணம் மக்களுடைய மனதில் வருது. எந்த ஒரு காரியத்தை பார்க்கும்போதும் ஒரு வசனத்தை வச்சு ஒரு ஹோல் டாக்டரின் உருவாக்கக்கூடாது. முழு வேதமும் என்ன சொல்லுகிறது என்பதை அலசி பார்க்கணும். முழு வேதம் சொல்லுகிறது எல்லாரும் ரட்சிக்கப்பட விரும்புகிறார். ஒரு மனிதன் கூட கெட்டு போகக்கூடாதுன்னு கர்த்தர் விரும்புகிறார். இன்னொன்று, இந்த ப்ரீடெஸ்டினேஷனை குறித்து முன் குறிக்கப்படுதலை குறித்து வேதம் பேசும் பொழுது அது ஒரு பிளேஸை குறித்து பேசவே இல்லை, இடத்தை குறித்து பேசவே இல்லை. பரலோகமா நரகமா என்கிற ஒரு இடத்தை பற்றி பேசலை. முன் குறிக்கப்படுதலை குறித்து வேதம் பேசும்போதெல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளா இருக்கிற நிலையை குறித்து பேசுகிறது. கிறிஸ்துவுக்குள்ளா இருக்கிற நம்முடைய நிலைகள், உரிமைகள், ஸ்லாக்கியங்கள் எப்படி உண்டாக்கப்பட்டமோ அந்த உண்டாக்கப்பட்ட நிலைக்கு திரும்பி வருகிறதை குறித்து பேசுகிறது. கர்த்தர் மனிதனை உண்டாக்கும் பொழுது அவனை தேவ சாயலாகவே உண்டாக்கினார். தமது சாயல்படி தமது ரூபத்தின்படி உண்டாக்கினார். அந்த சாயலை மனிதன் இழந்தான். மனிதன் பாவம் செய்யும் பொழுது அவனுடைய மெய்யான அடையாளத்தை இழந்தான். அவன் யார், அவன் எப்படி இருக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று அந்த அடையாளத்தை இழந்தான். அந்த அடையாளத்தை இழந்த மனிதன் தான் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கான். இன்னைக்கு வாழ்கிற மனிதனை பார்த்து, இன்னைக்கு வாழ்கிற மனிதனுடைய செயல்பாடுகளை பார்த்து மனிதன் தான் இப்படி அப்படி நினைக்கக்கூடாது. மனிதனை கர்த்தர் இப்படி உண்டாக்கவே இல்லை. மனிதன் இன்றைக்கு தன்னோட அடையாளத்தை இழந்து தான் எப்படி உண்டாக்கப்பட்டனோ அந்த உண்டாக்கப்பட்ட அந்த நிலையை மறந்து வாழக்கூடிய மனிதனாக இருக்கிறான். விழுந்த நிலை தேவன் உண்டாக்கின நிலை கிடையாது. இன்னைக்கு மனிதன் வாழுகிற வாழ்க்கை என்பது அவனுடைய வாழ்க்கையில் மற்றவர்கள் திணிக்கப்பட்ட அடையாளம். மனிதன்னா நீ இப்படி, நீ இப்படிப்பட்டவன், நீ இதை செய்யணும் என்று அவனுக்குள்ள சிலர் திணிக்கப்பட்ட அந்த அடையாளத்தினால் மனிதன் வாழ்றான். ஆனால் இயேசு வந்தார். இயேசு வந்து மனிதன் இழந்த அடையாளத்தை திரும்பி கொடுத்தார். அதனால் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தார், நீதிமாக்கினார், மகிமைப்படுத்தினார். எதுக்குன்னா குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருக்கும்படி முன்குறித்தார். முன்குறித்தார்னு சொல்லும் பொழுது பரலோகம் நரகமான்னு சொல்லலை. ஆதாம் தேவ சாயலை இழந்தான். இப்போ கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற நம்மை திரும்பி தேவனோடு இணைத்து கிறிஸ்துவின் சாயலை இந்த உலகத்தில் வெளிப்படுத்தும்படியாக கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். இன்னைக்கு நம்ம விழுந்து போன ஆதாமுக்குள்ள இல்லை. ஆதாம் மனுக்குலத்தினுடைய தலையா இருக்கிறான். ஆதாம் விழுந்த பொழுது மனுக்குலம் முழுவதும் விழுந்தது. மனுக்குலம் முழுவதும் கரைப்பட்ட நிலைக்கு விழுந்தது. அப்படி விழுந்த மனுக்குலத்தை இயேசு மீட்டெடுத்து தேவனோடு இணைத்து
இன்னைக்கு விழுந்து போன ஆதாமுக்குள்ள நம்மை மீட்டெடுத்த கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோம். இன்னைக்கு நமக்குள்ள இருக்கிற அடையாளம் என்பது விழுந்து போன பாவ நிலை கிடையாது. இன்னைக்கு நமக்குள்ள இருக்கிற அடையாளம் தேவனுடைய சிருஷ்டிப்பு, புதிய சிருஷ்டிப்பு. பழைய சிருஷ்டிப்பு இழந்துச்சு. இப்ப தேவன் நம்மை புது சிருஷ்டிப்பா மாத்திருக்கிறார். இதை அறியும் பொழுது, இந்த எண்ணத்துக்குள்ள வரும் பொழுது, தேவன் நம்ம எப்படி வாழன்னு நினைச்சாரோ அந்த வாழ்க்கையை வாழ முடியும். நான் அடிக்கடி சபையில் சொல்ற மாதிரி, கேட்கப்படுகிற சத்தியங்கள் இன்ஃபர்மேஷனுக்காக கேட்பது கிடையாது. நிறைய மக்கள் இன்ஃபர்மேஷனுக்காக கேட்குறாங்க. ஓ இப்படியா? இன்ஃபர்மேஷன் உள்ளத்தில் போய், சிந்தனையில் போய், அது டிரான்ஸ்ஃபர்மேஷனாக மாறணும். முதல்ல இன்ஃபர்மேஷன் தான் வரும். இப்படியா அப்படின்னு கேட்டு அதை சிந்தித்து அதை உற்று பார்த்து என்னைக்கு அந்த இன்ஃபர்மேஷன் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுதோ, மறுபடுத்துதோ, அன்னைக்கு தான் தேவன் விரும்புகிற வாழ்க்கையை நான் வாழ முடியும். கொலோசியர் திருப்புவோம். கொலோசியர் 1:27 வாசிக்கிறேன். புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையை நம்பிக்கையாக உங்களுக்கு இருப்பதே அந்த ரகசியம். காலகாலமாக ஒரு ரகசியம் மறைக்கப்பட்டிருந்தது. அந்த மறைக்கப்பட்ட ரகசியம் இன்றைக்கு புதிய ஏற்பாட்டான அப்போஸ்தலர்களுக்கு அது அறிவிக்கப்பட்டு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. என்ன ரகசியம் என்றால், கிறிஸ்துவானவர் மகிமையை நம்பிக்கையாக நமக்குள்ள கிறிஸ்துவே இருக்கிறார். இன்னைக்கு விழுந்து போன சுவாபம் இல்லை, கிறிஸ்துவின் சுவாபமே நமக்குள்ள இருக்குங்கிறது ரகசியம். நமக்குள்ள, எனக்குள்ள, உங்களுக்குள்ள இருக்க ஜீவன் கிறிஸ்துவுடைய ஜீவன். இந்த உள்ள என்ன இருக்கிறது, நல்லா கவனிங்க. உள்ள நான் என்னவா மாற்றப்பட்டிருக்கிறேன், நான் எப்படி இருக்கிறேன் என்பது குறித்த ரெவலேஷன். அதை உற்று பார்க்கும்போது, அதை சிந்திக்கும் பொழுது, ரெவலேஷன்னா மேலோட்டமாக வர்றது ரெவலேஷன் கிடையாது. ரெவலேஷனுங்கிறது ஒரு காரியத்துக்கு ஒருத்த ஆழமான அறிவு. அது ஆழமான அறிவு மாறும் பொழுது உள்ள நான் எப்படி இருக்கிறேனோ அப்படியே நான் மாற்றப்படுவேன். உள்ளே இருக்கிறது தேவனுடைய சாயலாகவே உள்ள மாற்றப்பட்டிருக்கிறேன். தேவனுடைய குமாரனுடைய சாயலுக்காகவே உள்ள மாற்றப்பட்டிருக்கிறேன். இந்த உள்ள மாற்றப்பட்டிருக்கிற நான் வெளியவும் மாற வேண்டும் என்றால் உள்ள எனக்கு என்ன நடந்திருக்கிறது என்பதை குறித்த அறிவு எனக்கு வேணும். எப்போ பார்த்தாலும் சபைக்கும் பொழுது நான் வெளியே என்னமா இருக்கிறேன் என்பதை குறித்து பேசுறதுனால என் வாழ்க்கையில் மாற்றம் வராது. நான் உள்ள என்னவா இருக்கிறேன் என்பதை அறியும் பொழுதுதான் மாற்றம் ஏற்படுகிறது. கொலோசியர் 2:6 அடுத்த அதிகாரத்தை சொல்றாரு, நீங்க எப்படி ரட்சிக்கப்பட்டீங்களோ அப்படியே வளருங்கிறார். வாசிங்களேன், அடுத்த பக்கம் திருப்பினீங்கன்னா வந்துடும். 2:6 சொல்றாரு, ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேறு கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோட அதிலே பெருகுவீர்களாக. எப்படி ரட்சிக்கப்பட்டோம்? கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு. கிருபைன்னா என்ன? தேவனுடைய ஈவு. தேவன் என்ன செஞ்சாருங்கிறது கிருபை. கிருபைங்கிறது அது டெஃபினேஷன் நீங்க சொல்றது. கிருபைன்னா தேவனுடைய ஈவு, தகுதி இல்லாதவன் தேவன் காமிக்கிற தயவு. தேவன் என்ன செஞ்சார், தேவனுடைய ஆக்டை பற்றி பேசுகிறது கிருபை. அந்த கிருபைக்கு, அவருடைய செயலுக்கு நான் ரெஸ்பாண்ட் பண்ணேன். அதை வேதம் விசுவாசம் சொல்லுது. ஒவ்வொரு முறையும் தேவன் எனக்குள்ள என்ன செய்தார் என்பதை அறிந்து அதற்கேற்ற விதத்தில் நான் மாறுத்தரவு கொடுக்கிறேன் என்றால் நான் வளர ஆரம்பிக்கிறேன். என்னுடைய வளர்ச்சி என்பது எனக்குள்ள என்ன நடந்தது என்பதை அறியும் பொழுது மெய்யான கிறிஸ்தவ வாழ்க்கையுடைய அந்த வெற்றியுள்ள வாழ்க்கையின் வாழ்க்கையில் வெளிப்பட ஆரம்பிக்கும். வேற எந்த இல்லட்டா உலக மனிதனை போல தான் வாழுவோம். 2 கொரிந்தியர் திருப்போம் 2:14 வாசிக்கிறேன். கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க எல்லாரும் மரித்தார்கள் என்றும் பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்றும் நிதானிக்கிறோம். ஆகையால் இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம். நாங்கள் கிறிஸ்துவை மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போகின, எல்லாம் புதிதாகின.
14 சொல்றாரு, எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க எல்லாரும் மரித்தார்கள். இயேசுடைய மரணம் அவருடைய மரணம் அல்ல, என்னுடைய பழைய நிலைக்கு, என்னுடைய விழுந்து போன நிலைக்கு அவர் மரித்தார். என்னுடைய பாவ நிலைக்கு நான் விழுந்து போன அந்த சின் நேச்சருக்கு அவர் மரித்தார். நான் சொன்னது புரியுதுங்களா? பாவ செயலுக்கு மட்டுமல்ல, என்னுடைய பாவ நிலைக்கும் என்னுடைய சின் நேச்சருக்கும் மரித்தார். அப்புறம் சொல்றார் பிழைத்திருக்கிறோம்ங்கிறார். சொல்றார் இல்லையா? 15 என்ன சொல்றார்? 14 எல்லாரும் மரித்தார்கள், இப்ப என்ன செய்கிறோம்? பிழைத்திருக்கிறோம். மரித்தோம், அவரோடு மரித்தோம், இப்ப அவரோடு கூட எழுந்தும் இருக்கிறோம். அந்த பழைய பாவ மனுஷன் இருக்கான் பார்த்தீங்களா, அந்த விழுந்து போன தேவ சாயலை இழந்த மனிதன் மரிச்சான். இப்ப நமக்குள்ள இருக்கிற மனுஷன் விழுந்து போன பாவ மனுஷன் அல்ல, கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற அந்த புதிய ஜீவனை உடைய அந்த ஆதியில மனிதனை படைச்சார பார்த்தீங்களா, தேவ சாயலாகவே அந்த மனிதன் உள்ள இருக்கிறான். கலாத்தியர் 2:20 கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், இப்ப பிழைச்சிருக்கிறேன், இனி நான் அல்லன்னா அந்த விழுந்து போன நான் அல்ல. நான் சொன்னது புரியுதுங்களா? நான் இப்ப நாங்கல்ல, ஆனா நான் பிழைக்கிறேன். ஆனா அந்த விழுந்து போன நான் அல்ல, புதிய நான் பிழைக்கிறேன். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் நான் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைக்கிறேன். பிழைக்கிறேன், ஆனா பிழைக்கிறது, நான் வாழ்றது அந்த பழைய விழுந்து போன மனுஷன் வாழல, எனக்குள்ள தேவன் கொடுத்த அந்த புதிய மனுஷன் வாழ்றான். இதை NLT போடுவோம். இது நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன். மை ஓல்ட் செல்ஃப் ஹேஸ் பீன் crucified with Christ. என்னுடைய பழைய சுயம், நான் மரித்தேன்னு சொல்லும் பொழுது என்னுடைய பழைய சுயம் மரிச்சதுங்கிறார். மை ஓல்ட் செல்ஃப் ஹேஸ் பீன் crucified with Christ. It is no longer I who live, but the Christ lives in me. So I live in this earthly body, but trusting in the Son of God who loved me and gave himself for me. இப்போ நான் வாழ்றேன், என்னுடைய பழைய சுயத்தில் வாழலை. கிறிஸ்தவ வாழ்க்கையோட மேன்மை என்னங்க? அந்த பழைய சுயம் மரிச்சது என்கிறதுல அந்த அறிவில் வாழணும். நான் பழைய மனுஷன் கிடையாது, நான் வாழ்ந்தது புதிய மனுஷன். இப்போ எனக்குள்ள புதிய மனுஷன் வாழ்றான். அந்த பழைய மனிதன் சிலுவையில் மறைஞ்சான், மரித்தான், விழுந்து போன மனிதன், தேவ சாயலை இழந்த மனிதன், அந்த அடையாளத்தை தொலைத்த மனிதன் மரித்தான். இப்போ நான் பிழைத்திருக்கிறேன், கிறிஸ்துவுக்குள்ள பிழைத்திருக்கிறேன். எப்படி வாழ்றேன் என்றால், இந்த எர்த்லி பாடியில் ஐ லிவ் இன் திஸ் எர்த்லி பாடி, இந்த பூமிக்குரிய சரீரத்தில் தேவகுமாரனாய் கிறிஸ்துவை சார்ந்து கொண்டு வாழ்கிறேன். இந்த விழுந்து போன நேச்சரை வாழலை, உள்ள இருக்கிற அந்த ஜீவனை சார்ந்து கொண்டு வாழ்கிறார். 2 Corinthians 5:16 சொல்றாரு, ஆகையால் இது மொக்கொண்டு நாம் ஒருவரையும் நாம் மாம்சத்தின்படி அறியோம். நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம். அப்போஸ்தலன் பவுல் சொல்றார், நாங்கள் யாருமே மாம்சத்தின்படி நாங்கள் பார்க்க மாட்டோம். மாம்சத்தில் எப்படி இருக்கான், அவரோட மாம்ச நேச்சர் என்ன, அப்படி பார்க்க மாட்டோம். கிறிஸ்துவையும் நாங்கள் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும், அவர் என்னாரு அப்படின்னு அறிஞ்சிருக்கிற அறிவு இருந்திருக்கு, இது கொண்டு அவரை நாங்கள் மாம்சத்தின்படி பார்க்க மாட்டோம். இயேசுவை அறிஞ்சிருக்கீங்களா? இயேசுவை தெரியுமா உங்களுக்கு? என்ன பார்த்தீங்களா? சிலுவையில் அறையப்பட்டதை பார்த்தீங்களா? சிலுவையில் தொங்கி வேதனைப்பட்டதை பார்த்தீங்களா? அறிந்திருக்கிறீங்களா? எப்படி? வார்த்தை, தேவ ஆவியானுடைய வெளிச்சத்தை கொண்டு வார்த்தையிலிருந்து அறிந்து கொண்டோம். எப்படி கிறிஸ்துவை குறித்த அறிவை தேவ வார்த்தையிலிருந்து ஆவியானுடைய உதவியோடு கிறிஸ்துவை அறிகிறோமோ, அதேபோல் நீங்க யார், நான் யார் என்பதை அறிவையும் இந்த தேவனுடைய வார்த்தையிலிருந்து தேவ ஆவியானுடைய உதவியோடு அறியணும். நான் சொன்னது புரியுதுங்களா? அதான் நம்முடைய அடையாளம். நான் யார், என்னுடைய ப்ரீடெஸ்டினேஷன் என்ன, நான் எப்படி முன்குறிக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை எங்கே பார்க்கணும்னா, என்னுடைய செயலை பார்த்து நான் சொல்லக்கூடாது, அது உலகம் சொல்லும். உலகம் பொல்லாத உலகம், உலகம் மறந்துடவே மறந்துடாது.
எங்கள் சொந்தக்காரர் அம்மா இந்த ஊரில் தான் இருக்குது, செத்து போச்சு, கொரோனாவில் இறந்துச்சு. நான் எங்கள் சொந்தக்காரங்களோட எனக்கு பழக்கமே கிடையாது, கிடையாது. அந்த அம்மா எங்கள் அக்கா வீட்டுக்கு வந்து, எங்கள் அக்கா வீட்டுக்கு சொந்தக்காரங்க, மூத்த அக்காவுக்கு சொந்தக்காரங்க. ஒரு நாள் வீட்டுக்குள்ளே வந்திருக்கு, நானும் உள்ளே போயிருக்கேன். அவங்க சொல்லியிருக்காங்க, சித்தி வந்திருக்காங்கடா வான்னு கேட்டிருக்காங்க, ஏன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம தான் யாருடைய நம்ம பழக்கம் கிடையாது, அதெல்லாம் வந்துட்டாங்கல்ல என்னத்தை வாங்கன்னு கேட்டுன்னு போயிட்டேன் நான். அந்த அம்மா மறக்கவே இல்லைங்க, ரொம்ப வருஷம் கழிச்சு எங்கள் வீட்டுக்கு சமீபத்தில் வந்துச்சு. நீ அன்னைக்கு அப்படி சொன்னப்பாண்டுச்சு. அப்படியா சொன்னேன்? எனக்கு நான் இதே சொல்லிட்டு போயிட்டேன். மனிதன் நம்முடைய செயலை கொண்டு நம்முடைய பேச்சை கொண்டு நிர்ணயம் பண்ணுவான். நீங்கள் யார் எப்படிப்பட்டவர்னு பார்க்க வேண்டும் என்றால் தேவனுடைய வார்த்தையிலிருந்து ஆவியானுடைய உதவியை கொண்டு தான் உங்களை பார்க்கணும். அவர் சொல்ற இது ஒரு மனுஷனையும் மாம்சத்தினுடைய செயல்பாடுகள் பார்க்க மாட்டேங்கிறார். இயேசுவை தன்னை எப்படி அறிந்தார் என்றால் வார்த்தையை கொண்டு தான் அறிந்தார். இயேசு மாம்சத்தான் வந்தார், கரைபடாத மாம்சத்தில் இருந்தார், பாவமற்ற மாம்சத்தில் இருந்தார். ஆனால் தான் யார் என்ன செய்ய வேண்டும் என்பதை எப்படி அறிந்து கொண்டார் என்றால் தேவனுடைய வார்த்தையில் தான் அறிந்து கொண்டார். என் தன்னை குறித்து எழுதப்பட்டதை புத்தக சுருள்ல கண்டு வாசித்தேங்கிறார். அவர்கிட்ட புத்தகம் கொடுக்கும் பொழுது இதோ என்னை குறித்து எழுதப்பட்டிருக்க வேத வாக்கியம் நிறைவேறுகிறார். ஒரு மனிதனையும் மாம்சத்தின்படி பார்க்க மாட்டேங்கிறாரு. எப்படி பார்ப்போம்? ஆவிக்குரியபடி பார்ப்போங்கிறார். சொல்றாரு. அப்படி சொல்லிட்டு இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டி. நம்ம யார்? புது சிருஷ்டி. நல்லா கவனிங்க. புது சிருஷ்டின்னு சொல்லும் பொழுது நம்முடைய சரீரத்தில் எந்த மாற்றமும் கிடையாது, அதே சரீரம் தான். நம்முடைய எண்ணங்கள், உணர்ச்சிகள், சித்தம் கொள்ளக்கூடிய ஆற்றலில் மாற்றம் வந்துச்சான்னு கேட்டால் லைட்டாக மாற்றம் வந்திருக்கு, ஒரு சின்ன மாற்றம். எங்கே மாற்றம் வந்திருக்கு? கம்ப்ளீட் சேஞ்ச், முற்றிலுமாக ரேடிக்கல் சேஞ்ச் எங்கே நடந்துச்சுன்னா ஆவியில் நடந்த இன்ஸ்டண்ட்டாக, அப்படியே மறு செகண்டு உள்ள ஆவியில் மாற்றம் வந்திருக்கு. இந்த உள்ள ஆவியில் என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கிறதோ அதற்கு ஏற்ற விதத்தில் என் மனதை நான் மாற்றும் பொழுது என் மனது மாறுது, என்னுடைய இன்டலெக்சுவல் என் அறிவாற்றல் மாறுது, என்னுடைய சிந்தை மாறுது, என்னுடைய உணர்ச்சி மாறுது. அது மாறும்போது என் செயல் மாறும். மற்றபடி வர்ற செயலெல்லாம் நாடகங்கள். அப்படி அந்த செயலை பார்த்தா நம்ம உருகிற முடியாது. ஏன்னா அது வெளியிருந்து வந்தது. இந்த இது கூட அழகா இருக்கு தெரியுமா? பிடுங்கி விட்டோம்னா கையில் வந்துடும். மற்ற பூ வரும், ஆனால் மற்ற பூ பிடுங்குனா பூ வரும், இது வராது. ஏன்னா இது ஒட்ட வச்சது. நான் பேசுகிறது, தேவன் பேசுகிற அந்த ப்ரீடெஸ்டினேஷன் முன் குறிக்கப்படுவது நித்தியமானது, நிலையானது. அது எங்கேருந்து வருதுன்னா ஸ்பிரிட்லேருந்து வருது. எப்படி அறிகிறோம்? தேவனோட வார்த்தையை குறித்த அறிவையினால அறிகிறோம். சொல்றதெல்லாம் புரியுதா? இந்த வேத்துல தான் மாற்றம் ஏற்படுகிறது. 2 கொரிந்தியர் திருப்போம். 2 கொரிந்தியர் 3ல் 2 விதமான மினிஸ்ட்ரியை குறித்து பேசுகிறார். 2 கொரிந்தியர் 5க்கு ஒரு பக்கத்துக்கு முன்னாடி எல்லாமே அந்த ப்ராசஸை குறித்து தான் பேசுகிறார். வேதம் முழுக்க ப்ரீடெஸ்டினேஷனை குறித்து தான் வெவ்வேறு கோணத்தில் பேசுது. நாம் எதுக்கு முன்குறிக்கப்பட்டோம், எப்படி வாழணுங்கிறதை வேதம் வெவ்வேறு கோணத்தில் பேசுது. 2 கொரிந்தியர் 5ல் சொல்கிறாரு மாம்சத்தின்படி பார்க்க மாட்டோம், புது சிருஷ்டிங்கிறாரு. 2 கொரிந்தியர் 3ல் 2 விதமான மினிஸ்ட்ரியை குறித்து பேசுகிறார். நியாயப்பிரமாணத்தின் ஊழியம், அதாவது மோசையுடைய ஊழியம், நியாயப்பிரமாணத்தின் ஊழியம் அது ஆக்கினை தீர்ப்பு கொடுக்க ஊழியம். இயேசு கிறிஸ்துடைய ஊழியம் கிருபையின் ஊழியம், ஜீவனை கொடுக்குற ஊழியங்கிறார். ஒரு ஊழியம் மரணத்தை கொடுக்குற ஊழியம், ஒரு ஊழியம் ஜீவனின் நீதியை கொடுக்குற ஊழியம். அப்படியே சொல்லிட்டு 17 சொல்றார், கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு விடுதலை கொடுக்குறார். எதுக்கு விடுதலை கொடுக்குறார்? விடுதலையோடு பாவம் செய்ததற்கு இல்லை, விடுதலையோடு பிசாசு விரும்புறது வாழ்க்கையை வாழ்றதுக்கு இல்லை, விடுதலையோடு தேவன் விரும்புகிற வாழ்க்கையை இந்த பூமியில வாழ செய்வதற்கு ஒரு லிபர்ட்டியை கொடுக்குறார். ஆவியானவர் தாங்க அந்த விடுதலை கொடுக்குறார். எந்த விடுதலைன்னா தேவன் விரும்புகிற அந்த லைஃபை அப்படியே வாழ்வதற்கு தேவையான அந்த விடுதலை கொடுக்குறார். கர்த்தர் நம்மை குற்றப்படுத்துவது கிடையாது, கண்டம் பண்ணுவது கிடையாது, கண்டம் பண்ணி நம்மை சரிப்படுத்துவது கிடையாது. நமக்குள்ள என்னவா மாற்றப்பட்டிருக்கிறோம் என்பதை பார்த்து தேவன் விரும்புகிற வாழ்க்கையோட வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுக்கிறார். தேவன் என்ன விரும்புகிறார்? தேவனை நேசிக்கணும், அப்புறம் என்ன நேசிக்கணும், அப்புறம் அவ்வளவுதான். இதுக்கு அப்புறம் என்ன?
தேவனை நேசிக்கணும், உன்னை நேசிக்கணும், உன்னை நேசிக்கிறது போல. அதான் தேவன் விரும்புகிறது. ரட்சிக்கப்பட்டவன இந்த விருப்பம் உண்டாகுது, செய்ய முடியல. ஏன் செய்ய முடியலன்னா மாம்சம் தடுக்குது. அப்போஸ்தலனாகிய பவுல் கதறாரு, நான் விரும்புகிறதை செய்யாமல் விரும்பாத செய்கிறேன், ஆகிலும் நான் அல்ல எனக்குள்ள இருக்கிற சின் நேச்சர் அப்படி செய்யுதுங்கிறார். அது யார் விடுதலை ஆக்குறார் என்றால் ஆண்டவர் விடுதலை ஆக்குறார். குற்றப்படுத்தி விடுதலை ஆக்கல, ஜீவனை கொடுத்து விடுதலை ஆக்குறார். இன்னைக்கு விழுந்து போன ஆதாமுக்குள்ள இல்லை, கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோம், மீட்கப்பட்டவருக்குள்ள இருக்கிறோம். நான் சொன்னது புரியுதுங்களா? அப்படி சொல்லிட்டு மாற்றம் எப்படி வருது என்று 9 காரியம் பேசுகிறார் 18ஆம் வசனத்தில். மாற்றம் எப்படி மெய்யான அந்த மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாகிறோம். அதான் தேவன் வாழ்க்கையில் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன். எந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனாக? கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து அந்த சாயலாகவே கிறிஸ்துவின் சாயலை போல மாற்றப்படுகிறோம். முதல்ல சொல்லுகிறார் நாம் எல்லோரும்ங்கிறார். எல்லோரும்னா எல்லாருமே. பிரசங்கியார் தான் மாற முடியும், எல்லாருமே மாறலாம். எல்லாரும் பாவம் செய்தார்கள், அப்படித்தானே? அப்படித்தானே? எல்லாரும் பாவம் செய்தார்கள், அப்படின்னா எல்லாருமே மாற முடியும். எல்லாருக்கும் ஈக்குவல் கிரேஸ் கொடுக்கப்படுகிறது, எல்லாருக்கும் ஈக்குவல் பிளெஸிங் கொடுக்கப்படுகிறது. எல்லாரும் விழுந்தார்கள் என்றால் எல்லாருமே இருதயத்தை தேவனுக்கு திறந்து கொடுக்கிறோம் என்றால் தேவன் விரும்புகிற டிரான்ஸ்ஃபர்மேஷனை அத்தனை பேரும் அனுபவிக்க முடியும். பழைய ஏற்பாடு காலத்தில் ஒரு சிலர் தான் உள்ளே போக முடியும், ஊழியம் செய்கிறதும் ஒரு சிலர் தான் போக முடியும். ராஜாவாக இருந்தால் கூட வெளிப்பிரகாரத்தில் நிற்க முடியும், உள்ளே போக முடியாது, தேவனை தரிசிக்க முடியாது, தேவனோட நேச்சர் தெரியாது. ஆசாரியர்கள் உள்ளே போக முடியும், வருஷத்துக்கு ஒரே ஒரு முறை மட்டும் பிரதான ஆசாரியர் உள்ளே போக முடியும். ஆனால் இயேசு சிலுவையில் மரித்த உடனே திரைச்சேலை மேலிருந்து கீழே வரை கிழிந்து ஒரு புதிதும் ஜீவனுமான ஒரு வழி. எதுக்கு? சகோதரரே சகோதரரே நாம் பிரவேசிப்பதற்கு. பழைய ஏற்பாட்டு காலத்தில் பிரவேசிக்க கூடாதுன்னு திரை போட்டுச்சு. இப்போ திரை கிழிஞ்சு சகோதரரே நாம் எல்லாரும் பிரவேசிப்பதற்கு. முதல் காரியம் நாம் எல்லோரும் மாற முடியும். ரெண்டாவது காரியம் திறந்த முகமாங்கிறார், ஓப்பன் ஃபேஷா. அன்னைக்கு தேவனை அறிவதற்கு நியாயப்புறமான ஒரு வெயில் மாதிரி இருந்துச்சு, ஒரு திரைச்சீலை மாதிரி இருந்துச்சு. இப்போ சொல்கிறாரு அந்த திரைச்சீலை அகற்றப்பட்டதுங்கிறார். சொன்னது புரியுதாங்க? இப்போ தேவனை பார்க்கும் பொழுது எந்த தேவனுடைய நேச்சரை பார்க்குறோமோ அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைகிறோம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவனை குறித்து ஃபுல் பிக்சர் தெரியாது. எபிரேயர் 1 சொல்கிறாரு, பூர்வ காலங்களில் பங்கு வகையாக பிதாக்களோடு திருவுளம் பற்றின கர்த்தர் கடைசி நாட்களில் தன் குமாரன் மூலமாக தன்னை வெளிப்படுத்தினான் இருக்கு. தேவன் யார் எப்படி பார்க்க முடியும்னா இயேசு தான் பார்க்க முடியும். இயேசு அந்த சொல்கிறோம் இல்லையா, அந்த முக்காடு நாம் கிறிஸ்துவனிடத்தில் திருப்பப்படும் பொழுது 16 நாம் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும் பொழுது அந்த முக்காடு. இப்போ தேவனை எல்லாரும் அறியலாம். புதிய உடன்படிக்கையுடைய பிரதானமான ஆசீர்வாதமே சிறியவன் மோக்கொண்டு பெரியவன் வரை கர்த்தரை அறியலாம். சொன்னது புரியுதுங்களாக? அந்த வெயில் நீக்கப்பட்டிருக்கிறது, வெயில் நீக்கப்பட்டு மாற்றப்பட்டிருக்கிறோம். மாற்றப்படுகிறது மட்டுமல்ல, நாம் மாற்றப்பட்டுகிறதை வெளியே காமிக்கணும். கர்த்தர் எனக்கு என்ன செஞ்சார் என்பதை சொல்லிக்கிட்டே இருக்கணும். நான் இப்படி இருந்தேயா, கர்த்தர் ஆசீர்வதிச்சு இப்படி மாற்றினார். நீங்கள் சொல்ல என்ன உண்டாங்கன்னா உங்களுடைய பழைய நிலையை நீங்கள் பேச மாட்டீங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணார் பார்த்தீங்களா, அதை சொல்லிகிட்டே இருப்பீங்க. இயேசு வரும்பொழுது இயேசு எந்த முக்காடும் போடலை. முக்காடு போட்டிருந்தாரா? யோவான் 1:14 சொல்லுது, நாம் அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினால் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் செய்தார். அது பிதாவுக்கு ஒத்த மகிமையாகவே இருந்து பிதாவுடைய நேச்சரை அப்படியே காமிச்சார். அந்த நேச்சரை பார்த்து அத்தனை பேர் மாற்றப்பட்டார்கள். நமக்குள்ள ஒரு மகிமை இருக்குல்ல, மாற்றப்பட்டிருக்கோம் இல்லையா? நான் மாற்றப்பட்டிருக்கிறது ஹிடன் பண்ணவே கூடாது யாருக்குமே. நான் மாறணும்னா எனக்கு என்ன நடந்திருக்கிறது, கர்த்தர் எப்படி விடுவிச்சார், எந்த நிலைக்கு கொண்டு வந்தாருங்கிறதை நான் சொல்லிட்டே இருக்கணும். சொல்றார். அப்புறம் நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியில் காண்கிறது போல கண்டு. அந்த கண்ணாடியில் காண்கிறது போல கண்டுன்னு இருக்கு இல்லையா? ஆங்கில பைபிளில் பிஹோல்டுங்கிற வார்த்தை இருக்கும்.
பிஹோல்டுனா உற்று பார்க்கிறது. கர்த்தருடைய மகிமையை உற்று பார்க்கிறோம், திறந்த முகமாய் பார்க்கிறோம். எதை பார்க்கிறோம்? கர்த்தருடைய மகிமை பார்க்கிறோம். அதுக்கு சொல்றேன், முதல்ல உற்று பார்க்கிறோம். 2 Corinthians 5:17 சொன்னார் பார்த்தீங்களா, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாகின. தமிழில் ஒரு வார்த்தை மிஸ் பண்ணிட்டாங்க, முக்கியமான வார்த்தை மிஸ் பண்ணிட்டாங்க. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், இதோ எல்லாம் புதிதாகின. அந்த இதோங்கிற பிஹோல்டுங்கிற வார்த்தை மிஸ் பண்ணிட்டாங்க. இங்கே ஒரிஜினல் இருக்கு, இங்கிலீஷில் இருக்கிறனால சொல்லல, ஒரிஜினல் இருக்கு. அந்த புது சிருஷ்டிப்பின் நிலையை அடையணும், அந்த நிலையை நான் வெளிப்படுத்தணும். எனக்குள்ள இருக்க திணிக்கப்பட்ட அடையாளத்தை உடைத்து நான் எப்படி மெய்யாகவே சிருஷ்டிக்கப்பட்டனோ அந்த அடையாளத்தில் நான் வாழ வேண்டும் என்றால் நான் கர்த்தருடைய மகிமையை தொடர்ந்து உற்று பார்க்கணும். பார்க்கறதில்ல, பிஹோல்டு பண்ணுறது. பிஹோல்டு பண்ண அவரை போல நான் மாறணும்னா அவரை நான் பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஞாயிற்றுக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் இல்லைங்க, சதா காலமாக யாரோடு நீங்கள் அட்டாச் பண்ணப்பட்டிருக்கிறீர்களோ அவரை போல மாறுவீங்க. இது பிரின்சிபல். அந்த பிஹோல்டுங்கிற வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா, பிஹோல்டுங்கிற வார்த்தைங்கிறது கண்ணை எடுக்காமல் பார்க்கறது. அப்படியே அப்படின்னா தெரியுமில்ல, அவங்க தெரியும் எல்லாருக்குமே, விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. வச்ச கண் எடுக்காமல் பார்க்குறான்றது பார்த்தீங்களா, அப்படி பார்க்குறது, பார்த்து அதனால அப்படி லாக் பண்ணப்படுவது, அந்த காட்சியினால் சிறைபிடிக்கப்படுவது, அதான் பிஹோல்டுங்கிற வார்த்தை. எதை பார்க்குறோமோ அந்த பார்க்கறதுனால அப்படியே சிறைபிடிக்கப்பட்டு அப்படியே சித்தப்பிரம பிடிச்சமா நிற்பாங்க தெரியுமா, அதான் அதான் பிஹோல்டு. சும்மா பார்த்துட்டு போகிறது இல்லை, சும்மா பார்த்துட்டு போகிறது மறந்துடுவோம். அப்படியே உற்று நோக்கி கேப்சர் பண்ணப்படுவது. மீட்பில் என்ன நடந்தது, எனக்குள்ள என்ன நடந்தது என்பதை கேட்கணும், அப்புறம் அதனால் கேப்சர் பண்ணப்படணும். கேப்சர் பண்ணணும், சிறைப்படுத்தப்பட்டோம்னா எதனால் சிறைப்பிடிக்கப்படுகிறோமோ அது மாதிரி மாறுவோம். ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, ஒரு சினிமா படம் பார்த்தேன், இதுதான்டா போலீஸு, இதுதான்டா போலீஸ் படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது நான் அப்படியே ஒரு ராஜசேகர் மரித்து உயிரோடு எழுந்தது மாதிரி வந்தேன் நான். ஏன் தெரியுமா, வச்ச கண்ணு பார்க்க அப்படி எடுத்து பார்த்தேன் 2.5 மணி நேரம். அதான் சினிமா பார்க்குறதுனுடைய விளைவு. எதை பார்க்குறீங்களோ அப்படியே உள்ளே போகும், உங்களை அப்படி கேப்சர் பண்ணும். பிசாசு உங்களை தொடர்ந்து பார்க்க பார்க்க வைக்கிறான்னா உங்களை கேப்சர் பண்ணுறான்னு அர்த்தம். ஆண்டவர் சொன்னார் பார்த்தீங்களா மத்தேயில, காட்டு புஷ்பங்களை கவனித்து, அது பிஹோல்டுங்கிற வார்த்தை. காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள், பாருங்கன்னு சொல்லலை, கவனிச்சு பாருங்க. ஆகாயத்து பறவைகளை கவனிச்சு பாருங்க. கவனிச்சு பாருன்னா உற்று பார்க்கிறது, அந்த சிந்தனையினால் சிறைபிடிக்கப்படுவது. இந்த காட்டு புஷ்பத்தை ஒரு என்னுடைய தகப்பன் போஷிக்கிறாரு, ஆகாயத்து பறவைகளை போஷிக்கிறாருன்னா என்ன எப்படி போஷிக்காமல் இருப்பார், என்ன எப்படி நடத்தாமல் இருப்பாருன்னு அந்த சிந்தனையினால் நீங்கள் சிறைபிடிக்கப்பட்டீங்கன்னா கவலை வெளியே போயிடும். நான் சொன்னது புரியுது? காட்டு புஷ்பங்களை அழகழகாக இருக்கு, ஆகாயத்து பறவைகளை போஷிக்கிறாரு. ஒரு இடத்த சொல்ற காகங்களை கவனித்து பாருங்கிறாரு. ஒரு குருவி வந்தால் கூட தண்ணி உங்கள் பின்னாடி எங்கள்கிட்ட வந்து 7 சிஸ்டர்லாம் தெரியும் இல்லையா, ஒரு 7 அக்காமார் ஒன்றா வருவாங்க தெரியுமா. 7 சிஸ்டர் வந்துச்சுன்னா பார்க்குறோம், தண்ணி இல்லைன்னா தண்ணி வைக்கிறோம். காக்காவுக்கு தண்ணி வைப்பீங்க, நான் வைக்க மாட்டேன், காக்கா அதெல்லாம் கூப்பிட மாட்டேன் நான். காக்காவை கவனித்து பாருங்கள், அவைகளுக்கு உங்களுக்கு பிதா பிள்ளை போட்டுக்கான்ருக்கு. மாறணும் என்றால் எனக்குள்ள என்ன நடந்ததுங்கிற குறித்த அறிவினால் கேப்சர் பண்ணப்படணும், சிறைபிடிக்கப்படணும். அதான் கர்த்தருடைய மகிமையை காண்கிறத போல கண்டு. ஒன்று நாம் எல்லோரும், 2வது திறந்த முகம், 3வது காரியம் பிஹோல்டு பண்ணப்படுகிறோம். எதில் பிஹோல்டு பண்ணோம்னா கர்த்தருடைய கண்ணாடியை பார்த்து பிஹோல்டு பண்ணப்படுகிறோம். நான் ஆடல சொல்ல புரியறக்கா சொல்கிறேன். நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியில் காண்கிறது போல கண்டு, அந்த ரியல் ஐடென்டிஃபிகேஷன், அந்த முன் குறிக்கப்பட்டது
கிறிஸ்துவை போல மாற வேண்டுமென்றால் இந்த தேவனுடைய வார்த்தையாகிய கண்ணாடியை எந்த அளவுக்கு உற்று பார்க்கிறோமோ, எதோ ஒன்று உற்று பார்க்கக்கூடாது. உலகத்தில் நீ சொன்னால் வைரஸ் வருதான், அதை உற்று பார்த்தீங்கன்னா முடிஞ்சிடும். இப்போது கேரளாவில் ஒரு வைரஸ் வந்திருக்கு, நிப்பா வைரஸு, ஒரு பிள்ளை செத்து போச்சு. நிப்பா வைரஸ் வருதான், அப்படி பார்த்தீங்கன்னா விசுவாசம் வராது, பயம்தான் வரும். இது என்ன சொல்லுது என்பதை உற்று பார்க்கணும். கண்ணாடி பார்க்குற பழக்கம் இருக்குல்ல உங்களுக்கு? இருக்குல்ல, ஏன் நடிக்கிறீங்க? எல்லாருக்குமே இருக்குது. நல்லா ஒரு அம்மா சென்னை ஏஃப்டில் படிக்கும்போது அம்மா தான் பாடும். வீட்டிலேருந்து வரும்போதே பதுமை மாதிரி தான் வரும். அதுமா அப்படி தான் வருங்க, அப்படி பதுமை மாதிரி வரும். அப்படியே எதுவுமே கலைஞ்சிருக்காது. அப்படி வந்தால் கூட வேகமாக வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு பெரிய கண்ணாடி இருக்கும், அந்த கண்ணாடியில் இப்படி போட்டு தான் போகும். அது சரிதான், அதுக்கு பிடிச்சிருக்கு, வீட்டுக்காரனுக்கு பிடிச்சிருக்கு, நமக்கு என்ன? கண்ணாடி பார்க்கறது என்னென்னா, கண்ணாடியில் பார்க்க 2 விதம் இருக்குது. இப்படி பார்த்துட்டு போனால் நீங்கள் என்னன்னு தெரியாது உங்களுக்கு. கண்ணாடி அப்படியே ரொம்ப நேரம் பார்த்தீங்கன்னா உங்கள் அழகு தெரியும். சூப்பரில் அப்படி தெரியும் உங்களுக்கு. மேலோட்டமாக பார்த்தா தெரியாது, அப்படி ரொம்ப நேரம் பார்த்துட்டே இருக்கும், சூப்பரா அப்படின்னு தெரியும். அதான் உற்று பார்க்குறது, கண்ணாடி உற்று பார்க்குறது. நான் அப்படி தான் என்னை பார்க்குறேன், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க தெரியாது. நான் என்னை அழுக்குன்னு பார்க்குறது கிடையாது. அந்த கண்ணாடி புறத்தோற்றத்தை காமிக்கும். இந்த கண்ணாடி தேவன் உங்களை எப்படி பார்க்குறான்னு காமிக்கும். ஆவி உலகம் எப்படி இருக்குங்கிறது இந்த கண்ணாடி காமிக்கும். ஆவி உலகத்தை இந்த கண்ணை வச்சு பார்க்க முடியாது. உள்ள என்ன இருக்கிறோம் அதையும் பார்க்க முடியாது. உள்ள எப்படி இருக்கிறோம் என்பதை இந்த கண்ணாடி மட்டும்தான் சொல்லுது. இந்த கண்ணாடி தான் உள்ள எப்படி இருக்கிறோம், எந்த நிலையில் இருக்கிறோம், எப்பேற்பட்ட ஆசீர்வாதத்துக்கு இந்த கண்ணாடி தான் சொல்லுது. ஏன் சொன்னார், நான் சொன்ன வார்த்தைகள் ஆவியாயும் ஆவிக்குரிய ஜீவன், ஆவிக்குரிய காரியங்கள் எப்படிப்பட்ட என்பதை சொல்றது இந்த கண்ணாடி தான். இந்த இடத்துல தேவ தூதர்கள் இருக்காங்களா? அப்படி சொன்னால் தான் நல்லாயிருக்கும். இந்த இடத்துல ஏஞ்சல் இருக்காங்கன்னா, ஆமாம் தான் ஏஞ்சல் இருக்குது அப்படின்னு யாரும் சொல்லிடக்கூடாது. அதுக்கு தான் தேவதூதர்கள்னா பிரச்சனை இல்லை. இந்த இடத்துல தேவதூதர்கள் இருக்காங்கன்னா தேவதூதர்கள் இருக்காங்க. பார்த்தோமா? பார்க்கல. இந்த இடத்துல தேவன் இருக்கிறாரா? இருக்கிறாரு. பார்த்தோமா? நாம் பார்க்கலங்கிறதுனால இல்லைன்னு கிடையாது. நாம் காண்கிறதை காட்டிலும் காணாத உலகம் அதிக ரியல். அதனால தான் 2:5 சொல்கிறாரு, நாம் தரிசித்து நடக்கவில்லை, விசுவாசம் நடக்கிறோம். ஏன் விசுவாசம் நடக்கிறோம் என்றால், விசுவாசம்னாவே காண்கிறதை பார்க்கலும் இந்த கண்ணாடி சொல்றதை அதிக பெருசா பார்க்கறது. காண்கிற சொல்ற ரியாலிட்டி, ஐம்புலங்கள் சொல்கிற காரியத்தை காட்டிலும் இந்த தேவனோட வார்த்தையாயே கண்ணாடி சொல்றதை பெருசா மதிச்சோம்னா விசுவாசம் நடக்கிறன்னு அர்த்தம். மற்ற காரியம் சொல்லுது, ரிப்போர்ட் சொல்லுது, மெடிக்கல் ரிப்போர்ட் சொல்லுதுன்னு பார்த்தோம்னா நான் இந்த கண்ணாடியை பார்க்கல, நான் வேற எதை பார்க்குறேன்னு அர்த்தம். நான் சொன்னது புரியுதுங்களா? எபிரேயர் புத்தகத்தை சொல்றாரு, தேவதூதர்களை பற்றி பேசுறாரு. நமக்கு பணிவிடை ஆவிகள் ஒன்றாம ஏற்ற சொல்றாரு. சங்கீதம் 91 தேவதூதர்களை பற்றி பேசுகிறது. உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார், உன் பாதம் கல்லில் இடராதபடி கரங்களில் ஏந்தி கொண்டு செல்வார்கள் இருக்கு. எபிரேயர் 13 சொல்றாரு, உங்களுக்கு தெரியாத விதமாகவே சில நேரத்தில் நீங்கள் அந்நியரை உபசரிக்கும் பொழுது தேவதூதரை உபசரிக்க முடியுங்கிறார். தேவதூதர்கள் சில நேரத்தில் சரீர ஃபார்ம் எடுத்து வர முடியும்னு வேதம் சொல்லுது. அப்போ தேவதூதர்கள் இருக்காங்கல்ல, இருக்காங்க. பார்த்தோமா? பார்க்கல. அன்றைக்கு ஒரு மனுஷன் சொன்னார், ஒரு தேவ மனுஷன், இப்போ பரலோகம் போயிட்டார். பரலோகம் பார்த்து நம்புறீங்களா? பரலோகம் நம்புறீங்களாங்க? பரலோகம்னா பரலோகங்கிற இடம் அதுன்னு சொல்லணும். அன்றைக்கி ஒரு அம்மா சொல்லிச்சு, என் பேர் பரலோகம்னுச்சு. அந்த பரலோகத்தை சொல்ல ரியல் பரலோகம், ஹெவனில் சொல். ஹெவனை நம்புகிறோமா? பார்த்தீங்களா? தொட்டிங்களா? ரியல். தேவதூன் ரியல். ஒரு பிரசங்கர், அவரு ஒரு மனைவி ஒரு மீட்டிங் முடிச்சுட்டு ஹைவேல போயிருக்காரு. திடீர்னு ஏதோ டமால் சத்தம் கேட்டிருக்கு. அவர் ஒன்றும் கவனிக்கல. கொஞ்ச நேரத்தை பார்த்தோம்னா ஃபியூல் வந்து அப்படியே ஈக்கு வந்துருச்சு. அப்படியே பெட்ரோல் டேங்க்கில் ஏதோ ஒன்று அடித்து பெட்ரோல் டேங்க் ஃபியூல் போயிடுச்சு, சொட்டாக போயிடுச்சு. கரெக்டாக போகும்போது ஒரு பழைய பெட்ரோல் பங்கு இருந்திருக்கு. அந்த இடத்துல பார்த்தோன்னா உள்ளே ஒருத்தர் வாங்கன்னு இருக்காரு. அவரே இதை அடைச்சிருக்காரு. அடைச்சிட்டு அதில் ஃபியூல் போட்டு அனுப்பியிருக்காரு. திரும்பி அது வழியாக வரும்பொழுது அந்த
அந்த கேட்டிருக்காரு, இந்த இடத்துல ஸ்டேஷன் இருந்துச்சுன்னு. அது ஸ்டேஷன் இருந்துச்சு 10 வருஷத்துக்கு முன்னாடி அடைச்சாச்சே இருக்காரு. அந்த ஸ்டேஷனை யாரே ஒரு திறந்துருக்கிறாரு, ஃபியூல் போட்டிருக்கிறாரு. ஃபியூல் வந்து எப்படி ஸ்பிரிச்சுவல் ஃபியூல் ரியல் ஃபியூலாக மாறிச்சுன்னு தெரியல. அவர் சொல்கிறாரு, தேவதூர்கள் ரியல். இதெல்லாம் எப்படி பார்க்குறோம்? இந்த கண்ணாடி. இயேசு எனக்காக மரித்தார், என்னுடைய பாவங்கள்லாம் அவர் மேலே போச்சு, நான் நீதிமானாக்கப்பட்டேன். எப்படி உணர்ந்தோமா? அதை பார்த்தோமாங்க. எப்படி பார்த்தோம்? இது சொல்லுது, கிறிஸ்துவுக்குள்ள நேவ நீதின்னு சொல்லுது. நான் முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவன் சொல்லுது. என்னுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயன் சொல்லுது. நான் தான் யூதன் சொல்லுது. தெரியுமா? நாம் யூதன்னா யாருக்கு மனசில் வரும்? இஸ்ரேலில் இருக்கான். வேதம் சொல்லுது நீ தான் ஏன் யூதன்னே சொல்லுது. அதெல்லாம் எங்கே இருக்கு? இந்த கண்ணாடி. அப்போ கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியில் பார்க்குறோம். 4வது காரியம் கண்ணாடி. எதை பார்க்கணும்? கர்த்தருடைய மகிமையை பார்க்கணும். நம்முடைய பாவத்தை பார்க்கக்கூடாது. பாவத்தை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொன்னோம்னா எந்த பாவத்தை பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு? போன வருஷம் செஞ்சதையா, அதுக்கு முதல் வருஷம் செஞ்சதையா? பாவத்தை பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறது பதிலே இல்லைங்க. யானையை நினைக்காதீங்கன்னா எந்த யானையை நினைக்கக்கூடாதுங்கிறாரு? பாவத்தை பார்க்கக்கூடாதுங்கிறது பதில் இல்லை. என் பாவங்கள் சிலுவையினால் விழுங்கப்பட்டதை பார்க்கணும். பாவத்தை நான் மென்னு தின்னதை பார்க்கணும். இதை பார்க்காதங்கிற பதில் இல்லை. நான் எதை பார்க்கணும்? கிறிஸ்துவுடைய தேவனுடைய மகிமையை பார்க்கணும். எந்த மகிமையை பார்க்கிறோமோ அந்த மகிமையாகவே மாற்றப்படுகிறோம். இன்றைக்கி மக்களுடைய 21 வருஷம் ஊழியர். இந்த 21 வருஷ ஊழியத்தில் நான் கற்றுக்கொண்ட ஒரு காரியம், மக்களுடைய பழையதை அவர்கள் மனதிலிருந்து எடுக்க வைப்பது கஷ்டம்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். பழையதை அவங்க பழைய காரியத்தை மனதிலிருந்து எடுக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம். அன்றைக்கி ஒரு பட்டிமன்ற பிரீச்சர் ஒன்று பேசினார். அது ஒரு தான் பேசினார், அது மட்டும் தான் இருந்துச்சு. ஒரு பழைய காரியத்தை சொன்னார். சார்லி சாப்ளின் தெரியும் இல்லையா? சார்லி சாப்ளின் ஜோக்கு சொல்லுவாரான்னு தெரியாது, ஜோக்காக நடிச்சே தான் நான் பார்த்துருக்கேன். அவர் இன்றைக்கி பேசினார், அவர் ஆக்ஷன்லேயே போவார். அவர் மேலை நாடுகள்லாம் ஒரு நல்ல காரியம் சொன்னாங்களோ எழுந்து நிற்பான். அதை எழுந்து நின்று அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. இன்றைக்கி சில நீக்ரோஸ்லாம் அவங்க ப்ரீச்சர்ஸ் பேசினாருன்னா அப்படி நிற்பாங்க, 10 நிமிஷம் நிற்பாங்க. பின்னாடி இருக்கணும் மறைக்குதா மறைக்கலான்னா ஜெயிக்க மாட்டாங்க, அப்படியே கட்டி நிற்பாங்க. முதல்ல ஒரு ஜோக் சொல்லியிருக்காரு. ஸ்டேஜில் அத்தனை பேர் நின்றுருக்காங்க, அந்த ஆடியன்ஸ் அத்தனை பேரும். அதே ஜோக்கை திருப்பி சொல்லியிருக்காரு, பாதி பேர் தான் நின்னாங்க. 3வது முறை சொன்னாராம், முதல் வாசியில் மட்டும் நின்றுருக்காங்க. 4வது முறை சொல்லும் போது ஒருத்தனுமே நிற்கலையாம். அவர் சொல்லியிருக்க ஒரு ஜோக்கையே உங்களால் 2வது முறை சிந்திக்க முடியல, ஏன் அவங்க கடந்த காலத்தை சிந்தித்து வருத்தப்படுறேன்ட்டு இருக்காரு. நம்ம வந்து இந்த பிசாசு, இந்த புதிதாக்கப்படாத மனசு இருக்குது பார்த்தீங்களா, புதுசை சிந்திக்க வைக்காது, பழசை தான் சிந்திச்சு வைக்கும். கார் ஓட்டி போகிறோம்ல, காருக்கு முன்னாடி பெரிய கண்ணாடி இருக்குது தெரியுமா? அதுக்கு அந்த பெரிய கண்ணாடிக்கு மேலே குட்டி கண்ணாடி இருக்கும் தெரியுமா? அந்த குட்டி கண்ணாடி தான் நம்முடைய கடந்த கால வாழ்க்கை. அது எனக்காக இப்படி பார்த்துட்டு பரவாயில்ல, நம்ம இங்கே இருந்தோம், நம்ம இவ்வளோ தூரம் கொண்டு வந்துட்டார் அப்படி பார்க்கணும். ஆனால் சில மக்களுக்கு அந்த ரியர் வியூ தான் பெருசாக இருக்குது. ரியர் வியூ பெருசாக வச்சுட்டு அந்த விண்ட்ஷீல்டு வந்து இத்தனைக்கோண்டா இருக்குது. இவ்வளோ தான் விண்ட்ஷீல்டு இத்தனைக்கு, ரியர் வியூ வந்து ஃபுல்லாக இருக்குது. சிலருக்கு வந்து விண்ட்ஷீல்டுனா முன்னாடி இருக்கிற காற்று அடிக்காமல் பாதுகாக்கக்கூடிய கண்ணாடி, அது உங்களுக்கு சிறுசாக இருக்குது. பழைய கால வாழ்க்கை, பழைய கால சிந்தனை, பழைய சரித்திரம், அது வந்து பெருசாக பூகம்பமாக இருக்கும். பழையதே சிந்திக்கிறோம், பழையதே யோசிக்கிறோம், பழையதே டிஸ்கஸ் பண்ணுறோம்னா நம்ம மகிமையை பார்க்கல, நம்முடைய விழுந்து போன நிலையை பார்த்துட்டு இருக்கோம். அது மறுவப்படுத்தாது, நம்ம டிஸ்கரேஜ் பண்ணிடும், நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணாதுங்க, அது நம்ம உருக்குலைச்சிரும். இன்னைக்கு பெரும்பாலான இடத்துல இப்போ நம்ம எப்படி மாற்றுறாங்களே, பயமுறுத்தி தான் மாற்றுறாங்க. பயம் நம்ம மாற்றாதுங்க, விசுவாசம் தாங்க மாற்றும். விசுவாசம் என்ன? தேவன் நமக்கு என்ன செஞ்சார் என்பது குறித்த அறிவு, அது ஒன்று தான் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணும். தேவனுடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா மாறணும். அவனை தவறல்ல, ஒருவேளை தவறு மனசில் வருது, பிசாசு சொல்கிறான் அந்த தவறை கூட கர்த்தர் தன்னுடைய ரத்தத்தினாலே எப்படி மீட்டெடுத்தாரோ அந்த மகிமையை பார்த்தீங்கன்னா
அது ஒன்று டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணும். நான் சொன்னது புரியுதா? மத்தேயு திருப்போம், மத்தேயு 5:8. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். சில மக்கள் இருக்காங்க, எதை பார்த்தாலும் நெகட்டிவாக தான் தெரியும். அடுத்தவன் செய்கிற குறை, இவன் குறை, அவன் குறை. நான் தப்பே செய்யாத பரிசுத்தமான சர்ச்சுக்கு தான் போவேன்னா நீங்கள் போனீங்கன்னா முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். நீங்கள் போகிறீங்களா? முடிஞ்சிச்சு, சப்பா முடிஞ்சிருச்சு. நீங்கள் போயிட்டீங்கல்ல. பிள்ளைகளை பார்க்கணுமா? உங்கள் பக்கத்தில் உங்களை பாருங்கள், எல்லாருமே பிழை செய்கிறவர்கள். ஒருத்தனுடைய பிள்ளையே சுற்றி பார்த்துக்கிட்டே இருக்கோம்னா நம்முடைய இருதயம் க்ளீனாக இல்லைன்னு அர்த்தம். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் இருக்கு இல்லையா, ஆங்கில பிள்ளை க்ளீன் இருக்கு. இருதயத்தில் க்ளீன் உள்ளவர்கள். க்ளீன் என்ன? கிளியர். க்ளீன் சுத்தம் அப்படின்னா சிங்கிள்னு அர்த்தம். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள், பியூர் இன் ஹார்ட்னு இருக்கு. பியூர் ஜூஸ் போடுங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? வேற எதையும் சேர்க்காதீங்கன்னு அர்த்தம். மாதுளை ஜூஸ் போடுங்க, பியூரா போடுங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? தண்ணி ஊத்தாத, சர்க்கரை போடாத, பால் ஊத்தாதன்னு அர்த்தம். அப்ப இருதயத்தில் பியூர்னா வேற எதை குறித்து சிந்திக்காமல் தேவனை குறித்து மட்டும் சிந்திச்சா தேவனை தரிசிக்க முடியும். தேவனை தரிசிக்கிறவர்கள் தேவனை போல மாறுகிறார்கள். எந்த இடத்துல குறை இருக்கு, என்ன இடத்துல அப்ப அதை பார்க்கிறவர்கள் அதுவாகவே மாறுவார்கள். மத்தேயு 6:22. கண்ணானது சரீரத்தின் விளக்காயிருக்கிறது. உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். கீழே, உன் கண் கெட்டதாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும். இப்படி ஒன்றுள்ள வெளிச்சம் இருளாயிருந்தால் இருள் எவ்வளவு? தேவனை அறியாத மனுஷன் இருளில் வாழ்கிறான், இருளில் நடக்கிறான், அது ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அவன் இருளின் பிள்ளைன்னு இருக்கு. வெளிச்சத்தின் மக்களாக இருக்கிற நாமும் இருளில் நடக்கிறோம் என்றால் அது வேதனையானது. ஏன் இருளில் நடக்கிறோம் என்றால் நம்முடைய ஃபோக்கஸ் சரியில்லைன்னு அர்த்தம். கண் தெளிவாக இருந்தாலும் இருக்கு இல்லையா, கண்ணா உங்களுடைய ஃபோக்கஸ், பார்க்குற கண்ணோட்டம் ஃபோக்கஸ் அல்ல, சிங்கிள் ஃபோக்கஸ். தேவன் என்ன செஞ்சார், மீட்பில் என்ன செஞ்சார், அதை மட்டும் பார்க்குறோம் என்றால் அது பவர்ஃபுல்லானது. இந்த இப்போ லேசர் ஆப்ரேஷன்லாம் சொல்கிறாங்க இல்லைங்க. லேசர் ஆப்ரேஷன் எதை வச்சு பண்ணுறாங்க? லைட்டு வச்சு பண்ணுறாங்க. லைட்டு, கத்தில்ல, லைட் வச்சு பண்ணுறாங்க. லைட்டை வந்து ஷார்ப் பண்ணி அதை வச்சு ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. அப்போ ஒரு காரியம் சிங்கிள் ஃபோக்கஸ்க்கு மாறும்போது பவராக மாறுது. சூரிய வெளிச்சம் இருக்குல்லங்க, அந்த ஒரு வச்சு பார்ப்போம்ல, முன்னாடி பேப்பர்லாம் எரிப்போம்ல, லென்ஸு, குழி லென்ஸா குவி லென்ஸா, அது தெரிஞ்சால் நாங்கள் இங்கே இருக்குங்கிறீங்களா? ஒரு லென்ஸு விட்டுருவோம், அது எதுக்கு வேணாம், அவுட் ஆஃப் சிலபஸ் அது. அந்த லென்ஸ் அப்படியே வச்சோம்னா ஒரு பாயிண்ட், அப்படியே சிங்கிள் பாயிண்ட் வச்சோம்னா எரியுதுல்ல. அதான் நம்முடைய ஃபோக்கஸை சிங்கிள் பாயிண்ட்டு கொண்டு வந்தோம்னா அது கர்த்தருடைய மகிமையை மட்டும்தான் பார்க்கணும். விழுந்து போன காரியத்தை பார்க்கக்கூடாது, எந்த இடத்துல விழுந்தோம், எந்த இடத்துல தவறோம், எதுவுமே பார்க்கக்கூடாது. மீட்பில் என்ன செஞ்சார், அவர் என்ன செஞ்சார் அதே பார்க்குறோம் என்றால், ஃபோக்கஸ் சரியாக இருந்தென்றால் அது கர்த்தருடைய மகிமையை பார்த்தோம் மாற்றப்படுவோம். எப்படி மாற்றப்படுகிறோம்? மகிமையின் மேல் மகிமை அடைஞ்சு மாற்றப்படுகிறோம். எந்த மாற்றமும் ஒரே நாளில் வராது. ரட்சிப்பு மட்டும்தான் இன்ஸ்டன்ட், மற்ற எல்லா மாற்றமும் ப்ராசஸ். இவ்வளோ நாள் சர்ச்சு கேட்டு நீ மாறலையே, அதான் உங்களை தடுக்கும். சர்ச்சு மாறலை, இல்லை, மாறுவதற்கான காரியங்களை சொல்லிக்கிட்டே இருங்க. மாறலன்னு கண்டம் பண்ணக்கூடாது, மாறுவதற்கான ட்ரூத் கொடுக்கணும். கொடுக்க தான் மாற்றம் அடைவார்கள். மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறும் நீதிமானுடைய வெளிச்சம் அதிகமாக பிரகாசிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் சில மாற்றம் இன்ஸ்டண்ட்டாக வருது. சில சொல்கிறாங்க, நான் பெரிய குடியாரனாக இருந்தேன், திடீர்னு விட்டையாங்கிறாங்க. ஒரு நாளைக்கு 10 பாக்கெட்டை அடிப்பேன், திட்டுட்டேன். சிலர் வந்து சொல்கிறாங்க, நான் 10 பாக்கெட்டை அடிப்பேன், ஏன் இப்போ 1 தான் அடிக்கிறேன். அது மாற்றம் தானே. நீ எப்படி பரலோகம் போவன்னா அது சர்ச்சைக்கே வரமாட்டான். தச்சிக்கப்பட்டிருக்கான், எதோ ஒன்று வச்சிருக்கான், கால்ஸை போட்டு வந்தால் கூட வா,
வந்து கேளு. உன்னுடைய அகோரத்தை பார்க்காத, அவருடைய மகிமையை பாரு. ஒன்னைக்கு பிரசங்கம் பண்ணக்கூடாது. தம் அடிச்சுட்டு வராங்க, இது பரிசுத்தமான இடம் தெரியாதா, கர்த்தருடைய ஆக்கினை உண்மை விழாதுன்னு தெரியாதன்னா எப்படி அடுத்து வருவானா அவன்? இப்போ ஒன்று அடிச்சா இப்போ நீங்கள் சொன்னவொடனே இன்னொன்று இப்போ ஓனம் அடிப்பான். அடுத்து போனவுடனே டென்ஷனில் வந்து போனேன், டென்ஷன் ஆகிட்டாரு. நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா அவனோட பாவத்தை சுட்டி காமிச்சு அவனுக்கு எடுத்தீங்க. ஒவ்வொரு மாற்றமும் மகிமையின் மேல் மகிமை அடைந்து மர்ரூமாகிறோம். அந்த மர்ரூமாகிறோம் இல்லையா, கடைசியில் சொல்கிற மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். அந்த மறுரூபப்படுகிறது தான் அந்த சாயலாக மாறுறது. அந்த மறுரூபப்படுகிறது தான் மெட்டமார்ஃபசிஸ். மெட்டமார்ஃபோங்கிற ஒரு கிரேக்க வார்த்தை. மெட்டமார்ஃபோவில் இருந்தால் மெட்டமார்ஃபசிஸ் வருது. தெரியும் மெட்டமார்ஃபசிஸ் தெரியுமில்ல? ஒரு புழு வண்ணத்து பூச்சியாக மாறுறது. வண்ணத்து பூச்சி எதுக்குள்ளே இருந்துச்சு? புழுக்குள்ளே தான் இருந்துச்சு. அறத்தவளை தவளையாக மாறுறது. தவளை எங்கே இருந்துச்சு? அறத்தவளைக்குள்ளே தான் இருந்துச்சு. இன்னைக்கு புழு மாதிரி இருக்கலாம், புழுக்குள்ள கிறிஸ்துவோட ஜீவன் இருக்கு. அந்த நிலையில மாறக்கூடிய நேச்சர் அவனுக்குள்ள இருக்கு. அது எப்படி? ரேடிக்கல் சேஞ்ச். வேதம் விரும்புகிறது ரேடிக்கல் சேஞ்ச், மதம் விரும்புகிறது வேஷம். வேஷம் ஈஸியாக போட்டலாங்க. முன்னாடி கலர் ட்ரெஸ் போடுவேன், இப்போ ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டேன். இப்போ நான் கலர் ட்ரெஸ் அக்கா போட மாட்டேன்ல, போட மாட்டேங்க, ரைட்டு. இப்போ நகையை கலட்டிட்டேன்ல, இப்போ முழுக்கு ஆயிட்டேன்ல, என்ன மாறிங்க? அன்பு இருக்கா, சந்தோஷம் இருக்கா, சமாதானம் இருக்கா, கிறிஸ்துவோட நேச்சர் இருக்கா? நீங்கள் மதவாதியாக மாறிருக்கீங்க. மதம் வெளி மாற்றத்தை சொல்லும். நான் சொன்னது மதவாதியாக மாற என்னங்க செய்யணுங்க? நான் ஒரு புத்த பிச்சா மாறணும், என்ன செய்யணும்? ஒன்று மொட்டையை போட்டு ஒரு காவியை போட்டு அவ்வளோதான் பிச்சு. நான் இப்போ அதனால உலகத்துக்கு ஒத்த மனம் புதிதாகிறதுனால டிரான்ஸ்ஃபார்ம் ஆக. டிரான்ஸ்ஃபர்மேஷன் உள்ளிருந்து நடக்குது. மதம் பேசுறது வேற. அப்புறம் சொல்றாரு, நம்ம எல்லோரும் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியில் காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாக. இதெல்லாம் ஒரு பாயிண்ட், 9 பாயிண்ட் இதுலேயே வந்துடும். என்னைக்குன்னா வரும். அந்த சாயலாக மாறுறோம். எந்த சாயலை பார்க்குறோமோ அந்த சாயலே போகிறோம். சில மக்கள் கிறிஸ்துவின் சாயலாக மாறலை, எந்த சர்ச்சுக்கு போனாலும் அந்த சாயலாக மாறிட்டான். ரோட்டில் போகிறான், அந்த சர்ச்சுக்கு போகிறவர் அப்படி தெரிஞ்சிடும். ஏன்னா அங்கே போனது அவனோட வசனத்திலேருந்து கிறிஸ்துவை காமிக்கலை, அவங்க சர்ச் அண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் காமிச்சாங்க. அவங்க மாறிட்டார். மாறினோன்னா பரவாயில்ல, நம்மளை மாறிட்டார். யாரை மாறிக்காருன்னா அங்கே இருக்கிற மனுஷன் மாறிக்காரு. கிறிஸ்து மாதிரி மாறினாரா? எனக்கு கிறிஸ்துவ இங்கே காமிக்கவே இல்லை. நீ எந்த சாயலை பார்க்கிறீர்களோ அந்த சாயலை மாறணும். நம்ம ஒரு மனுஷன் மாதிரி மாறக்கூடாது, கிறிஸ்து மாதிரி மாறணும். கிறிஸ்து மாதிரி மாறணும். எனக்குள்ள கிறிஸ்து எப்படி இருக்கான்னு காமிக்கணும். தேவ அன்பு இருக்கணும், தேவனோட நேச்சர் இருக்கணும், சமாதானம் இருக்கணும், சந்தோஷம் இருக்கணும், ஆளுகை இருக்கணும், அதிகாரம் இருக்கணும். இன்னைக்கு பரிசுத்தங்கிற பேரில் அடி வாங்கினது யாருங்க? பெண்கள்ங்க, பாவங்க. அவன் மேக்கப் போடக்கூடாது. அவன் புருஷனுக்கு பிடிச்சா உனக்கையா? அவன் புருஷன் தான் போட்டு போகிறேன், அவன் தான் கூட்டு போகிறான். அவனுக்கு பிடிச்சிச்சின்னா உனக்கு என்ன பிரச்சனை? அல்ல, மேக்கப் போடுற தப்பு இல்லை. ஆனால் மேக்கப் போட்டதுக்கப்புறம் இது நம்ம பொண்டாட்டியா வேற பொண்டாட்டியா மாற மாதிரி தெரிஞ்சிடக்கூடாது. ரொம்ப அழகாயிடுச்சுன்னா இது தெரியல, போட்டுக்குங்க, தப்பு கிடையாது. நான் ஏற்கனவே சொல்லிக்கல, சில பில்டிங்க்கு வந்து கொஞ்சம் பெயிண்ட் அடித்தா தான் சரியாக இருக்கும், அதெல்லாம் மேட்ரு கிடையாது. ஆனால் இஷ்யூ என்னென்னா புறமில்ல, அகம், கேரக்டர். நான் பேசுகிறது நீங்கள் மதம் சரீரத்தை மட்டும்தாங்க பேசுவோம். இன்னைக்கு கூட என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருந்தான், ஒன்றை தானே காமிச்சேன். அவனுடைய பழைய ஃபோட்டோ இருக்குது, புது ஃபோட்டோவும் இருக்குது. அதில் அவ்வளோ அழகாக இருப்பாங்க. அவன் அவ்வளோ அழகாக இருப்பான், அவ்வளோ அழகாக பாடுவான். இங்கிலீஷ் வந்து அப்படியே ஃப்ளூயண்ட்டாக பேசுவான், அப்படியே கடன் பேசுவான். மெடிக்கல் ரெப்பாக இருந்தான். இப்போ எப்படி இருக்கான் தெரியுமா? ஒரு கொட்டை, நெத்தி முழுக்க பட்டை,
அப்படியே அப்படி ஒரு வயசான தாத்தா மாதிரி பழம் பழுத்த அந்த விஸ்டம் ஃப்ரூட்டு வேஷம். உள்ள நான் ஆன்மீகவாதி ஆயிட்டார் அவரு. வேஷம். அவனை அந்த காலத்தையும் சொல்லுவான், டே எம்ஜிஆருமோ, அவன் எம்ஜிஆரே மாறிட்டாங்க. மதம் புறத்தோற்றத்தை பேசும், வேதம் உள்ள இருக்கிற நேச்சரை வெளியே கொண்டு வரதை பற்றி பேசுது. இதில் என்ன, இது மேக்கப்புக்கும் முடிக்கும் ஒன்றுமே கிடையாது. முடி உங்களுக்கு முடி இருந்துச்சுன்னா வளர்த்துக்குங்க. இவனா 2-3 பம்பை மாதிரி இருந்தான். வெட்டு இல்லைடா ஜோம் பண்ணுவேன், ஜோம் பண்ணுன்னா அதுக்கப்புறம் முடி வெட்டணும்னு அவசியமே வராது. இன்னைக்கு தான் வெட்டிட்டு வந்திருக்கான். ஜோம் பண்ணி விட்டுருவோண்டான்னு என்னன்னு, அப்புறம் கடைக்கு போன அவசியமே கிடையாது. அதாவது முடி வச்சுக்குங்க, கொஞ்சம் மற்றவன் பார்க்குற மாதிரி வச்சுக்கோங்க. ஆனால் கத்தர் முடியை பார்க்க மாட்டார், கத்தர் இருதயத்தை பார்ப்பார். கடைசியாக அந்த மாற்றம் எப்படி உண்டான ஆவியானவரால் நடக்குது. முயற்சியில் வர்றது கிடையாது. எல்லாருமே இந்த புது வருஷம் முடிஞ்ச உடனே அந்த 1 மணிக்கு போய் ஜெபம் பண்ணுவாங்க தெரியுமா? ஆண்டவரே, இத்தனை நாள் செஞ்சது மாதிரி செய்ய மாட்டேன், நான் இப்படி நடப்பேன், இப்படி நடப்பேன், இதை செய்ய மாட்டேன், இதை செய்வேன். எதை பார்த்தீங்க? யாரை பார்த்தீங்க? உங்களை தான் பார்த்தீங்க. நான் இப்படி இருந்தேன், இப்படி இருப்பேன், இப்படி இருந்தேன், இப்படி. மறுநாள் காலைல 11 மணிக்கு பிரியாணி கிண்டும் போதே பழைய ஆளாக ஆயிடுவீங்க. 11 மணிக்கே பழைய மனுஷன் அப்படி வெடிச்சு வருவான். இது அப்படி மாறுவது கிடையாது. ஆவியானவர் கம்ப்ளீட் ட்ரஸ்டில் வர்றது. அவருக்காக நான் என்னை மாற்றுறது கிடையாது, அவர் என்னை மாற்றார். அவருக்காக நான் என்னை மாற்றுறேன்னா மகிமை எனக்கு. யாரையுமே மாற்ற முடியாதுங்க. கணவனை மாற்ற முடியாது, மனைவியை மாற்ற முடியாது, கத்தர் மாற்றுறார். அதாவது சொல்கிறோம் இல்லையா, எஃபர்ட்லெஸ் சேஞ்சுங்கிறோம் இல்லையா. எஃபர்ட்லெஸ் சேஞ்சுனா எஃபர்ட்டே எடுக்காமல் இல்லை, சரீரத்தில் எஃபர்ட் எடுக்கிறது கிடையாது, மைண்டில் எஃபர்ட் எடுக்கிறோம், சிந்தையில் எஃபர்ட் எடுக்கிறோம், யோசிக்கிறதுல எஃபெக்ட் எடுக்கிறோம், பார்க்குறதுல எஃபர்ட் எடுக்கிறோம். அது நிரந்தரமான மாற்றம். இவர் சொல்கிறாரு, அது வசனத்தோடு முடிப்போம். சகரியா 4:6. அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னோட ஆவியினாலும் ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பலத்தில் கிடையாது, மாம்ச பலத்தில் கிடையாது, மாம்ச முயற்சியில் கிடையாது, ஆவியின் பலத்தினால. மாற்றம் எப்பொழுதுமே, மாற்றமும் வெற்றியும் ஆவியானவர் தான் ஏற்படுத்துகிறார். ஆவியானவர் எப்போ மாற்றத்தை கொண்டு வருகிறார் என்றால், ஆவியானவர், இதெல்லாம் பேசியிருக்கேன், நிறைய முன்னாடி பேசியிருக்கேன். ஆவியான நம்ம வாழ்க்கையில் வேலை செய்யணும்னா அவருக்கு நான் ஒரு ரா மெட்டீரியல் கொடுக்கணும். ரா மெட்டீரியல் கிறிஸ்துவை நான் பார்க்கணும். ஆவியானவர் தான் காமிக்கிறார், கிறிஸ்துவுடைய சாயலை காமிக்கிறார், அவர் தான் காமிக்கிறார். நான் அதை பார்க்காம நான் என்ன பார்த்தேன்னா ஆவியான வேலை செய்ய மாட்டார். அவர் எதை காமிக்கிறாரோ அதை நான் உற்று பார்க்கும்போது, எதை உற்று பார்க்கணும் அந்த சாயலாகத்தானே ஆவியானவர் என்னை மறுபடுத்துகிறார். பலத்தில் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, ஆவியினால் ஆகும் என்று சேனையின் கர்த்தர் சொல்கிறார். பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய், தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று. கிருபைங்கிறது தேவனுடைய எபிலிட்டி. நம்முடைய எபிலிட்டியில் மாற்றத்தை கொண்டு வர முடியாது, கர்த்தருடைய எபிலிட்டியில் தான் கொண்டு வர முடியும். கிருபை தேவ ஆவியின் மூலமாக தான் வேலை செய்யுது. சில காரியம் நமக்கு பெரிய மலை மாதிரி தான் இருக்கும். மாற்றம் என்கிற மலையில் ஏறணும், சில காரியங்களை உடைச்சி வெளியே வரணும்னா, மலை மாதிரி இருக்குன்னா ஆண்டவர் சொன்னார், மலை மாதிரி இருக்கிற பிரச்சனையை தவிடுபடியாக்க முடியும். எப்படி முடியும்? ஆவியனால. ஆவியானவர் இந்த கண்ணாடியை காமிக்கிறார், நீ இப்படி இருக்க, நீ நீதிமானா இருக்கிற, நீ பரிசுத்தமானா இருக்கிற, வெற்றி பெறுகிறவனா இருக்கிற, ஜெயங்கொழுவனா இருக்கன்னு காமிக்கிறாரு. எந்த சாயலை காமிக்கிறாரோ அந்த சாயலால் அப்படி கேப்டிவேட் பண்ணப்படுவது. ஏற்கனவே சொல்லியிருக்கேன் தெரியுமா, ஒருத்த பொண்ணு பார்க்க வந்திருக்கீங்க, பொண்ணு பார்க்க போயிருக்கீங்க. என் கூட ஒருத்தர் பொண்ணு பார்க்கவே வந்தாருங்க. அவர் அந்த கட்டடம் கட்டின இன்ஜினியர். என் ஒய்ஃபை பார்க்கும்போது அவர் தான் கூப்பிட்டு வந்தார். எல்லாருக்குமே அவர் வருவார், நம்முடைய நிழல் மாதிரியே தெரிவார் அவர். அப்போ காசு செலவழிக்கிறதும் அவர் தான், பெட்ரோல் போடுறதும் அவர் தான், கூட நிற்கிறதும் அவர் தான். இன்ன வரைக்கும் இருக்கிற கிட்டத்தட்ட 28 வருஷம் பழக்கம், இன்னும் இருக்கிறார். அவர் தான் சர்ச்சுடைய அந்த பில்டிங்குடைய இது போட்டதான் அவர் தான். தங்கச்சி மடத்தில் ஒரு பொண்ணு பார்க்க போனோம். ஒரு பாஸ்ட் வாங்கினார், அது கிருபாசன பொண்ணு.
அவங்க நகையணி யாதவர், அவங்க நகை போடாதவங்க. அங்கே போன உடனே அவர் சொன்னார், முடிஞ்ச உடனே நான் அதே சர்ச்சில் பிரசங்கம் பண்ணணும். பொண்ணு பார்க்க போயிட்டு நான் தான் பிரசங்கர், ஸ்பெஷல் பிரசங்கர், பொண்ணு பார்க்க வந்த பிரசங்கர். அவர் சொன்னார், உங்கள் பிரசங்கத்தில் நான் கண்டுபிடிச்சிருவேன் பிடிக்குதா பிடிக்கலையாண்டு. அது வேற பிரசங்க வேற, பொண்ணு பார்த்தது வேற. ஒருவேளை பொண்ணு என்னை அப்படியே கேப்சர் பண்ணிச்சுன்னா பிரசங்கம் கொஞ்சம் தடுமாறி இருக்கும். அது என்னை கேப்சர் பண்ணலை. அது என்னையா முடிஞ்ச ஒன்று அவ்வளோதான், ஒன்று அது ஒன்று எனக்கு மனதிலே வரலை. ஆனால் ஒரு பொண்ணு பார்க்குறீங்க, அப்படியே கேப்சர் பண்ணப்பட்டிருக்கீங்கன்னா, ஒரு கிளவியை பார்க்கும்போது அந்த பொண்ணு மாதிரி தெரியும் உங்களுக்கு, அந்த சாயல் லைட்டாக தெரியும் உங்களுக்கு. உங்களுக்கு எப்படி தெரியும்? அது தெரியும், அவ்வளோதான். இதெல்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது, தெரியும். எப்படி நீங்கள் கிறிஸ்துவின் சாயலை பார்த்து கேப்சர் பண்ணப்படுகிறீர்களோ அந்த சாயலாகவே மாற்றப்படுவோம். நம்முடைய குறைகளை பார்க்கறதுனால அல்ல, நமக்குள்ள இருக்க தேவனோட சாயலை பார்க்கறதுனால. அதெல்லாம் ஆவியான வேலை செய்கிறாரு. தொடர்ந்து பார்ப்போம். ஒரு முறை பார்க்கறதில்ல, தொடர்ந்து பார்க்கறது. மோசேயுடைய முகம் ஒரே ஒரு முறை தான் பிரகாசிக்கப்பட்டுச்சு. நம்முடைய முகம் பிரகாசிக்கப்பட்டுட்டே இருக்கணும், நமக்குள்ள கிறிஸ்து வெளியே தெரியணும். அது ஒரு ப்ராசஸ். இதிலேயே போங்க, கர்த்தர் மகிமைப்படுவார். எழுந்து நிற்போம். பிதாவே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களுக்கு செய்திருக்க எல்லா நன்மைகளுக்காக, எல்லா தயவுகளுக்காக நன்றி. உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய தயவுக்காக எங்கள் மேலே வைத்திருக்கிற உடைய நிபந்தனையற்ற அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்மை உயர்த்துகிறோம், உம்மை கனப்படுத்துகிறோம். எங்களை நேசிக்கிறவர், எங்களை வாழ வைக்கிறவர், உம்மை போல எங்களை மாற்றுவதற்கு சித்தம் கொண்டிருக்கிறவர், வாக்குத்தத்தம் பண்ணினவர், வாக்குத்தத்தம் செய்தது மட்டுமில்லாமல் அதை நிறைவேற்றுவதற்கு தேவையான எல்லா கிருபைகளையும் கொடுத்தவர், வழிமுறைகளை வைத்திருக்கிறவர், எங்களுக்குள்ள புதிய ஜீவனை கொடுத்து ஆவியானவரை வைத்திருக்கிறவர், விடுதலையோடு தேவனுக்கென்று வாழவும், விடுதலையோடு தேவன் இந்த உலகத்தில் பிரதிபலிக்கவும் எனக்கு உதவி செய்திருக்கிறதுக்காக நன்றி. கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன், கேட்குற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தாவினோட வாழ்க்கையில் அனாதி தீர்மானங்கள், திட்டங்கள், நீர் வைத்திருக்கிற கனவுகள் எல்லாம் நிறைவேற வேண்டுமா ஜெபிக்கிறேன். மகிமையின் தேவன் தாமே மகிமையான காரியங்களை செய்ய வேண்டுமாய், சகல கணமும் சகல மகிமையும் உமக்கே உண்டாக முடியாது ஜெபிக்கிறோம். எங்களை உயிர்ப்பித்த கர்த்தர் அந்த உயிர்ப்பித்த வல்லமையினால் நிறைத்து வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். சகல கணமும் சகல மகிமையும் எங்கள் வாழ்க்கையில் உமக்கே உண்டாயிருக்கட்டும். கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையில் விசுவாசத்தை ஆரம்பித்தவர், அதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறேன். எப்படி ஆரம்பித்தோமோ அப்படியே நாங்கள் நடக்க உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். உடைய கரம் எங்கள் மேலே இருக்கட்டும், உடைய தயவு எங்கள் மேலே இருக்கட்டும். ஆளுகை செய்வீராக இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். உடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாய் தேவனோட அன்பும், பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம் அனைவரோட கூட இன்றைக்கும் என்றைக்கும் கிறிஸ்துவின் வருகை மட்டும் இருப்பதாக. கர்த்தரோட ஆசீர்வாதத்தை எல்லா தீமைக்கு விலக்கி காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய தயவுள்ள முகத்தை உங்களை பிரகாசிக்க பண்ணி கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்களை பிரசன்னமாக்கி எல்லையெங்கும் சமாதான கட்டளையிட கடவர். கர்த்தரோட ஆசீர்வதித்து ஜீவனோடு சுகத்தோடு ஒரு நோயும் ஒரு பலவீனம் அணுகாமல் 120 ஆண்டுகளுக்கு மேலாக நிறைவாக வாழ வைப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.